இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, புனித அந்தோனியாரின் வாழ்க்கையில் இறைவனால் பல புதுமைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை போன்று நான் விவிலியத்தில் சில குறிப்புகளை சிந்தித்து பார்ப்போம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 43 இயேசு ஆண்டவர் தொழிநோயாளியை குணப்படுத்திய போது அவரை பார்த்து, தம்பி, இதை யாரிடம் சொல்லாதே என்று கூறினார். டு நாட் ரெவீல் டு எனிவன் என்று சொன்னார். அதே மார்க் நற்செய்தி அதிகாரம் 3:12 பேய்கள் இயேசுவை பார்க்கும்போது இயேசு பேய்களுக்கு கட்டளையிடுகின்றாள், ஒன்றும் சொல்லாதீங்கள், யாரிடமும் சொல்லாதீங்கள் என்று கட்டளையிடுகிறாள். அதே மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 12 வயசு உள்ள ஒரு பெண்மணி இறந்து போகும்போது தன்னுடைய சீடர்கள் 3 பேரும் அந்த பிள்ளையோட பெற்றோர்களோடு அந்த பிள்ளையை உயிர்த்தலை செய்யும் போது அவர்களை குறித்து யாரிடம் சொல்லாதீர்கள் என்று கூறுகிறார். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 காது கேட்காதவரை குணப்படுத்திய பின் யாரிடம் சொல்லாதே என்று கூறுகின்றாள். அதே மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் வசனம் 30 புனித பேற்று 3 முறை கேட்கின்றான். நான் யார் என்று சொல்கிறார்கள் என்று 3 முறை கேட்கும் போதே பேற்று, நீதான் மெசியா கடவுள் என்று கூறும் போதே யாரிடம் சொல்லாதே என்று இறையேசு கூறுகின்றாள். ஆனால் இன்றைக்கு நற்செய்தியிலே நான் வாசிக்க கேட்டோம், கைப்பெண்ணில் தன்னிடம் இருந்த 2 காசு, 1 காசை போட்டு 1 காசை தன் செலவுக்காக வைத்திருக்கலாம், ஆனால் வைக்கவில்லை. நம்மளும் கோயிலுக்கு வருகின்றோம், கோயிலில் பல உதவிகள் செய்கின்றோம், ஆனால் பேரு புகழ் பயந்துக்காக நான் செய்யும் எந்த காரணமாக இருந்தாலும் கடவுள் ஆசி பலனை கிடைக்காது என்று கடவுளை கூறுகின்றாள். நீ வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியக்கூடாது என்று இறையேசு கூறுகின்றாள். ஆனால் நான் கோயிலில் உதவி செய்கிறோம், என் பேரில் எவ்வளவு போடுங்க, என் பேரை அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒருவர் வந்தார், என்னுடைய பூசை கேட்கறதுக்காக வந்தார். நானும் மறந்துட்டேன், அந்த பூசையை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அவர் கேட்ட பூசைக்கு அனௌன்ஸ் பண்ண நான் மறந்ததுக்கு பூசை முடிந்தோன்னு என்கிட்ட வந்தார். நான் உங்கள்கிட்ட பூசை கேட்டேனே, ஏன் அந்த பூசையை அனௌன்ஸ் பண்ணலை என்று கேட்டார். அதோடு நான் சொன்னேன், நீங்கள் செய்கிறது எல்லாம் நீங்கள் கேட்ட பூசை கடவுளிடம் செல்லும், மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு வேண்டியதில்லை. கடவுளுக்கு தெரிந்தால் போதும். நான் மறந்து விட்டேன்னு சொன்னது கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று நான் எந்த உதவி செய்தாலும் அது நம்மளை பேர் புகழுக்காக செய்கிற உதவி ஒன்று கூட கடவுளிடம் போய் சேராது. நிச்சயமாக இன்றைக்கு நற்செய்தியிலே இறையேசு கூறுகின்றார், செல்வந்தங்க தன்னுடைய இருக்கிற 10ல் 1 மடங்கை போட்டார்கள், ஆனால் 9 மடங்கு அவங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த விதவை பெண் தன்னிடம் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டதுக்காக 2 காசு தான் இருக்கிறது. இந்த காசு இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத நிலைமையில் இருக்கிற அந்த பெண், கைப்பெண் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய இருக்கிற காசை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கொடுக்கும்போது அந்த பெண்மணியின் வாழ்க்கையில் கடவுளின் ஆசி அருளை நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அதே போன்று தான் இந்த நற்செய்தி இறையேசு நம்மளுக்கு கூறுகின்றால், வெளி வேடக்காரங்களை கவனியுங்கள், போலி தீர்க்கதரிசிகளை நம்பாதீங்கள் என்று கூறுகின்றால், நான் பொழுதுக்கும் ஜெபம் பண்ணுறேன், விடிய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். உண்மையாக கடவுளோடு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நான் உரையாடி கொண்டாலே போதும், பொழுதுக்கும் ஜெபம் செய்ய தேவையே இல்லை. ஆனால் அந்த செய்கின்ற நம்ம நேரத்தில் கடவுளை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் விட்டு கடவுளுக்காக கொடுக்கும்போது தான் நம்முடைய ஜெபம் பலமாக மாறி பக்தியாக மாறி
நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தை திரும்பி கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் ஜெபம் செய்ய வேண்டும். கடவுள்கிட்ட நான் எப்படி கேட்டாலும், கடவுள் மின்றைக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் எதை வச்சு கேட்டாலும் உங்கள் மனப்பான்மையை பார்த்து தான், உங்களுடைய இதயத்தை பார்த்து தான் கடவுள் உங்களுக்கு அருளையும் ஆசியும் கொடுப்பாள். நம்ம உள்ளத்தில் கரை பிடித்திருந்துட்டு வெளியே எவ்வளவு வெள்ளையாக இருந்தாலும், நம்மள எவ்வளவு பண வசதியாக இருந்தாலும், நம்முடைய மனசு, நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா தூய்மையாக இல்லை என்றால் எந்த பலமும் நம்முடைய வாழ்க்கை கிடைக்காது என்று புனித அந்தோனியாரின் வாழ்க்கை பார்த்து நான் கற்றுக்கொள்ளலாம். அந்தோனியாரை பாருங்கள். அந்தோனியார் கையில் இயேசுநாதர் இருக்கார். நம்ம எல்லாரும் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை தூக்கி கொஞ்சணும்னு சொல்லி ஆசை இருக்குது. ஆனால் தூக்கி கொஞ்சம் போது சில பிள்ளைங்க என்ன செய்யும்? அழுவோம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு விருப்பப்படி நம்ம இல்லாத போது அந்த பிள்ளை நம்மள்கிட்ட வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் அந்தோனியார் இயேசுநாதருடைய பணியை இயேசுவுக்காக, இயேசுவின் உள்ளத்துக்காக, இயேசுவின் தன்னுடைய உள்ளம் தூயதான வாழ்வதற்காக, கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பணியாக கொடுத்ததுக்காக இறை இயேசு அவரை கையிலே வருகின்றாள். குழந்தை இயேசு நம்முடைய கையிலே வர வேண்டும் என்றால் கடவுளின் விருப்பப்படி, கடவுளின் சித்தத்தைப்படி வாழ்பவர்கள் உடல் முச்சிடம் இறை இயேசு பாலனின் நம்முடைய உடலில் தங்குவார். அதை மறவாதீங்கள். ஒரு நாள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளிலிருந்து ஒரு பெரிய பரிசு தன்னுடைய பிறந்த நாளுக்கு கிடைக்கும் என்று ஆவலோடு காத்து நிற்கின்றாள். அப்போது தன் மகன் தன்னுடைய இருக்க காசை வைத்து ஒரு சிறிய பரிசை தன் தாய்க்கு கொடுத்தாள். கொடுக்கும்போது பக்கத்தில் உள்ளவர்கள், நீ ஆசைப்பட்டது பெரிய பரிசாக இருந்தது, ஏன் உன் பிள்ளை உனக்கு சிறிய பரிசை கொடுக்கிறான் என்று கேட்கும் போது, என் பிள்ளை தன்னிடம் இருக்கும் எல்லாம் காசை விட தன் உள் மனதோடு கொடுத்த இந்த பரிசு எல்லாத்துக்கும் மேலானது, பெரியதாக இருக்கின்றது என்று திரும்பி சொல்கின்றாள். ஆகவே நம் உள்ளத்தோடு, நாம் ஆன்மாவோடு கடவுளிடம் எதை பணி செய்கின்றோமோ அது எல்லாம் 100 மடங்காக நம்மளிடம் திரும்பி கடவுள் கொடுப்பான். அதாவது பாவத்தினால் நான் கடவுளிலிருந்து விலகி போகின்றோம். அதாவது மீட்பு, கடவுளின் மீட்பினால் நம்ம கடவுளிடம் திரும்பி சேர்கின்றோம். அதாவது உண்மையை பேசும்போது கசப்பாக தான் இருக்கும், ஆனால் பொய்யை பேசும்போது இனிமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் இனிப்பான ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், தண்ணி குடித்தோன்னே அந்த இனிப்பு போயிடும். ஆனால் கசப்பான உன்னை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் தண்ணி குடித்தாலும் எதை செய்தாலும் அது போகாது. ஏன் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை கற்றுக் கொடுக்கின்றது. அந்த உண்மைப்படி நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக புனித அந்தோனியார் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்படின்னா புனித அந்தோனியாருக்கு ஆசீர்வாதம் எங்கேருந்து வருகின்றது? ஆசீர்வதிப்பவர் ஒரே ஒருவர் மட்டுமே. அது யாரு? கடவுள். கடவுள் வழியாக புனித அந்தோனியார் நம்மளை ஆசீர்வதிக்கின்றாள். புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் முழு மனிதனாக வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தது, நோய்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் எல்லா துன்பங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தான் புனித அந்தோனியார். எல்லா புனிதரும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்படி தான் புனித அந்தோனியாரும் நம்மளை ஆசீர்வதிக்கின்றால் கடவுளின் வழியாக புனித அந்தோனியார் நம்மளை ஆசீர்வதிக்கின்றார். உதாரணத்துக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய தன் பையனுக்காகவும் தன் மகளுக்காகவும் பேங்கில் காசு சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றால் அதுக்கு தேவைப்பட்ட நேரத்துக்கு அந்த காசை இப்போ எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் யாரோட கையெழுத்து வேணும்? தன்னுடைய தகப்பனோட கையெழுத்து இருந்தால் தான் அந்த பேங்கில் போய் இந்த காசை எடுக்க முடியும். அதே போன்று புனித அந்தோனியாரும் பல
வசதிகளை சம்பாதித்து வைத்துகின்றாள். அது என்ன என்றால், ஏசப்பா என் பிள்ளைகள் என்னிடம் வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற அந்த சொத்தை தான் புனித அந்தோனியார் சேர்த்து வைக்கின்றாள். அதனாலே தான் புனித அந்தோனியார் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அதான் நம்ம சுத்தப்பிராடம் போகும்போது புனித அந்தோனியாரே எங்களை ஆசீர்வதியம்னு யாரும் சொல்ல மாட்டோம். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று தான் சொல்வோம். ஏனென்றால் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை மறை கல்வியில் கூறுவது போல, we are not praying to saint, we are praying through saint. நம்ம அச்சிஸ்டர்களிடம் வேண்டுகோள் தான் நாம் கூறுகின்றோம். ஆனால் உண்மையில் புனிதர்கள் வழியாக கடவுள் நம்மளுக்கு ஆசியையும் அருளையும் பொழிந்து கொள்கின்றார். எல்லாம் சேர வேண்டிய இடம் எங்கன்னு தெரியுமா? அந்த ஆசி அருளை பெறுவதற்காக நான் சேர வேண்டிய இடம் திருப்பலி பூசை, நற்கருணை. ஏனென்றால் நற்கருணை மீது மிகவும் பக்தியுள்ளதாக இருந்ததுக்காக 3 நாள் பட்டினியாக கடந்த கழுதை கூட உணவும் நற்கருணை பார்க்கும் போது நற்கருணையிடம் வணக்கம் செலுத்துகின்றது. நாமும் தீவ நற்கருணையும் அந்த காலத்து உள்ளவங்க எல்லாம் இந்த மட்டிகை இப்படி போனாங்க சொன்னால் வணங்கிட்டு தான் போவாங்க. இந்த காலத்தில் அது பைய குறைஞ்சி வருது. கடவுள் மீது நம்மளும் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் கடவுளின் ஆசி அருள் நம்ம வாழ்க்கையில் வராது, கிடைக்காது. அதாவது கடவுளை வணங்க நேரத்தில் அந்த கழுதை முழங்கால் நின்று தீவ நற்கருணை வழங்குகின்றது. நம்மளுக்கு முடியாட்டினாலும் முயற்சி பண்ணி முழங்கால் நின்று நம்ம தீவ நற்கருணையை வழங்க வேண்டும். அந்த தீவ நற்கருணை வழியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசி அருளை பெற முடியும். புனித அந்தோனியாரின் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல புதுமைகள், அவர் புதுமைகள் அற்புதங்கள் செய்பவர்கள் மற்றில்லை, கடவுளின் வழியாக அற்புதத்தை செய்கின்றாள். அதற்காக நாம் இறைவனை நன்றி கூறி புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பலி மூலமாக தொடர்ந்து ஜெபிப்போமாக.